அங்கே லைட் இருக்கிறது. Good evening people, welcome to SPARKS Academy. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னாப்பா transient and steady state analysis. What is mean by transient and what is mean by steady state? Transient அப்படினா என்னப்பா? So it is like movement. ஒரு பார்ட்ல இருந்து இன்னொரு பார்ட்க்கு மூவ் ஆகுறத நம்ம என்னன்னு சொல்றோம்? Transient state ன்னு சொல்றோம். So அப்ப டைம் சேஞ்ச் ஆக என்னோட வேல்யூஸும் என்னவாகும்னா ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்க்கு மாறிட்டு இருக்கு அப்படினா we will denote it as transient. ஸ்டெடி ஸ்டேட் அப்படின்னா ரொம்ப நேரம் ஒரே பொசிஷனில் ஒரே இதில் இருக்குது அப்படின்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஸ்டெடி ஸ்டேட் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரி, இங்கே டிரான்சியன்ட்க்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். டிரான்சியன்ட் அனாலிசிஸ் இஸ் த அனாலிசிஸ் ஆஃப் த சர்க்யூட் டியூரிங் டைம் இட் சேஞ்சஸ் ஃப்ரம் ஒன் ஸ்டெடி ஸ்டேட் கண்டிஷன் டு அனதர் ஸ்டெடி ஸ்டேட் கண்டிஷன். ஒரு ஸ்டெடி ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டெடி ஸ்டேட்டுக்கு மூவ் ஆன் ஆகிற டைமை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா டிரான்சியன்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஒரே பொசிஷன் இல்லாமல் ஒரு இதுலேருந்து இன்னொரு பொசிஷன் சேஞ்ச் ஓவர் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்குது அப்படிங்கிறத பற்றி படிக்கிறதும் பேசுகிறதும் தான் டிரான்சியன்ட் அனாலிசிஸ். ஸோ அந்த பர்டிகுலர் டைம் பீரியடில் கரண்ட் வேல்யூவும் வோல்டேஜ் வேல்யூவும் எப்படி சேஞ்ச் ஆகும்னு சொல்லி தான் இதில் நம்ம பார்ப்போம். இப்போ இங்கே பாருங்கள், இங்கே ஒரு சர்க்யூட் எடுத்துக்கிறாங்க. வித் ஸ்டெடி ஸ்டேட் கண்டிஷன் அட் டைம் t ஈக்குவல் டு 0 ஸ்விட்ச் பொசிஷன் இஸ் சேஞ்ச் ஃப்ரம் S1 டு S2. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா டைம் t ஈக்குவல் டு 0 அப்போ இந்த இடத்துலேருந்து இந்த ஸ்விட்ச் இங்கே வந்துடுது. அப்போ இனிஷியலாக இருக்கிறது இந்த சர்க்யூட்டில் இருக்குது. ஃபார் ஒரு சர்டன் டைம் பீடிங் என்ன எழுதுது, இந்த S1லேருந்து S2க்கு வந்துடுது. அப்போ இந்த ஒரு பொசிஷன்லேருந்து இன்னொரு பொசிஷனுக்கு மூவ் ஆகிற டைமை தான் டிரான்சியன்ட் டைம்னு சொல்லுவோம். இதை பற்றி அனாலிசிஸ் பண்ணுறது தான் நம்ம டிரான்சியன்ட் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரி, இதில் மேஜராக நம்ம கேட்குற கொஷின்ஸ் எல்லாம் இந்த கர்வு இது ரிலேட்டடாக கேட்பாங்கப்பா. நமக்கு நார்மலாகவே தெரியும் ஸ்டெப் சிக்னல் அப்படிங்கிறது எக்ஸ் வேல்யூ ஃபார் டி ஈக்குவல் டு 0 ஆர் கிரேட்டர் தென் 0, 0 ஃபார் டி லெஸ் தென் 0, ரைட்? இதே யூனிட் ஸ்டெப்புன்னு எப்போ சொல்லுவோம்? இந்த எக்ஸோட வேல்யூ 1ன்னு இருக்கும்போது வி நேம் இட் அஸ் யூனிட் ஸ்டெப் சிக்னல். இப்போ நமக்கு இது ஸ்டாண்டர்ட் சிக்னல், இதை பார்த்தாவே தெரிஞ்சிடும். அதே மாதிரி இம்பல்ஸுங்கிறது எப்படி இருக்கும்? at t equal to 0 அப்போ மட்டும் என் சிக்னல் ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னா we name it as impulse signal. ஆனால் இந்த வேல்யூ ஏரியா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இம்பல்ஸை பொறுத்த வரைக்கும் இன்ஃபைனைட் வரைக்கும் இருக்கும். when it comes to ramp, ரேம்புங்கிறது எப்படி இருக்கும்? லீனியர்லி இன்க்ரீசிங் கர்வாக இருக்கும். whereas u of t equal to r of t equal to t for t greater than or equal to 0 and 0 for t less than equal to 0ங்கிறது ரேம்ப் சிக்னல். AT ஸ்கொயர் பை 2ங்கிறது பேரபோலிக் சிக்னல். இது எல்லாமே டிஃபால்ட்டாக நம்ம யூஸ் பண்ணுற ஸ்டாண்டர்ட் சிக்னல்ஸ், ரைட்?
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போனென்ஷியலி டீகேயிங். அப்போது டீகே அப்படின்னா என்னப்பா, டிக்ரீஸ் ஆகுது. எக்ஸ்போனென்ஷியலி டிக்ரீஸிங்கை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் பாருங்கள், e power minus alpha t for t greater than or equal to 0. This x will be the magnitude. இப்போ எக்ஸ்போனென்ஷியல் டீகேயிங்கும் போது கர்வ் எப்படி இருக்குன்னு பாருங்கள், ரேண்டமாக டிக்ரீஸ் ஆகுது. சி வேறு டைம் பீரியட்க்கு இந்த ஆல்ஃபா வேல்யூவை பொறுத்து இந்த வேல்யூ எப்படி ஆகுது பாருங்கள், கர்வோட இந்த டிக்ரீசிங் நேச்சர் டிஃபர் ஆகுதா. இப்போ எக்ஸ்போனென்ஷியலி டீகேயிங்னா கர்வ் எப்படி இருக்குன்னு தெரியுதா. ஸோ இப்போ டைம் கான்ஸ்டன்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்துக்கோங்கப்பா. இட் இஸ் என்னுடைய இந்த மேக்னிடியூட் வேல்யூ ஒரு கான்ஸ்டன்ட் ரேட்டில் டிக்ரீஸ் ஆகிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க. அட் பர்டிகுலர் டைம் t ஈக்குவல் டு 0, அந்த டைமை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், டைம் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது டைம் கான்ஸ்டன்ட்ங்கிறது இதில் என்னப்பா சொல்கிறோம், டிக்ரீசிங் கேவை பொறுத்த வரைக்கும் மெஷர் ஆஃப் ரேட் ஆஃப் டிகே. இப்போ இன் ஜென்ரல் e power minus alpha tau ஒரு பர்டிகுலர் டைமில் கான்ஸ்டண்ட்டாக அது டிக்ரீஸ் ஆகுதுன்னா எப்போ அது 0வை ரீச் பண்ணுமோ அந்த பர்டிகுலர் டைமை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், டைம் கான்ஸ்டன்ட் ஆர்சி அப்படின்னு சொல்கிறோம். இஃப் இட் இஸ் ஆஃப் ஆர்சி சர்க்கியூட். இதே வந்துட்டு எல் அண்ட் ஆராக இருந்துச்சுன்னா எல் பை ஆர்னு சொல்லுவோம். ஸோ இப்போ டைம் கான்ஸ்டண்ட்டை இந்த இதை வச்சு நம்ம எப்படி டிஃபைன் பண்ணிக்கலாம்னா 1 by alpha. ஸோ இந்த கர்வில் பார்த்தீங்கன்னாவே தெரியும், இந்த ரேண்டம் வேல்யூ இங்கே வரும்போது எவ்வளோப்பா இருக்குது, இட் இஸ் ஆஃப் 36.8% ஆஃப் யோர் நார்மல் வேல்யூ. கான்ஸ்டண்ட்டாக இருக்க வேல்யூ 0வை ரீச் ஆகிடும். அட் தட் பர்டிகுலர் மோமெண்ட் வேல்யூ எப்படி இருக்குன்னு பாருங்கள், 36.8% இருக்கும். ஸோ சம்டைம்ஸ் எம்சிக்யூவில் இந்த போர்ஷன் கேட்பாங்க, ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸ்போனென்ஷியலி டிகேயிங் ஃபங்க்ஷன், time constant tau is also defined as time required for the function to reach 36.8% of its final value at time t equal to 0. ஸோ அப்போ என்னோட வேல்யூ இங்கே பாருங்கள், x1 of tங்கிற டைமில் x into e power minus alpha 1 tங்கிறது அதோட ஃபங்க்ஷனாக இருக்கும். x2 of tக்கு x into e power minus alpha 2 t. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா tau 2ங்கிறது கர்வ் எப்படி இருக்குன்னு பாருங்கப்பா, tau 1ங்கிறது எப்படி இருக்குன்னு பாருங்கப்பா. அப்போது என்னுடைய டைம் கான்ஸ்டன்ட் வேல்யூவோட ரெடியூஸ் ஆக என் கர்வோட நேச்சர் எப்படி ஆகிட்டே வருது, டிக்ரீஸ் ஆகிட்டே வருது. கர்வ் நேச்சர் என்னவாயிட்டே வருது, இருக்க டிக்ரீஸ் ஆகிட்டே வரும். ஸோ இது ஓரியன்டாக ஸ்டேட்மெண்ட் கொஷின் எழுதுறாங்கன்னா நம்ம கொஞ்சம் ஃபெமிலியராக இருந்துக்கிறது பெட்டர். அப்போ டைம் கான்ஸ்டன்ட்ஸ் tau 1 tau 2 ஆர் ரெஸ்பெக்டிவ்லி எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. tau 2 கிரேட்டராக இருக்குது, whereas tau 1 lesser. டைம் கான்ஸ்டன்ட் கம்மியாக என் கர்வோட நேச்சர் டிக்ரீஸ் ஆகிட்டே வருது இன் எக்ஸ்போனென்ஷியலி டிகேயிங் கர்வ். ஸோ இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம், ஸ்மாலர் தி டைம் கான்ஸ்டன்ட் ஃபாஸ்டர் த ரேட் ஆஃப் டிகே. அப்போ இந்த டைம் கான்ஸ்டன்ட் கம்மியாக இருக்கும்போது சீக்கிரமாக ரீச் ஆகிடுதா டிகேயிங் கர்வ். ஸோ அப்போ இந்த ரிலேஷன்ஷிப் புரியுதா, வாட் இஸ் மீன் பை டைம் கான்ஸ்டன்ட், வாட் இஸ் மீன் பை transient analysis அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் இப்போ டிகேயிங் ஃபங்க்ஷனை எக்ஸ் இன்ட்டு இ பவர் மைனஸ் ஆல்ஃபா டின்னு எடுத்துக்கிறேன். இன்க்ரீசிங் ஃபங்க்ஷனை எப்படி டினோட் பண்ணுறேன், எக்ஸ் இன்ட்டு 1 மைனஸ் இ பவர் மைனஸ் ஆல்ஃபா டி. சரி, கொஷினில் இந்த மாதிரி கொஷின் கேட்கும்போது ஃபஸ்ட் நமக்கு அது என்னென்னு புரியணும். இப்போ 1 இன்ட்டு இ பவர் மைனஸ் ஆல்ஃபா டின்னா அது இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன். ஸோ அங்கே வந்துட்டு எவ்வளோ சர்டன் லிமிட் சொன்னோம்ப்பா, இங்கே பார்த்தீங்கன்னா 36.8% ஆஃப் ஃபைனல் வேல்யூவா. இப்போ இன்க்ரீசிங்னு வரும்போது 100 மைனஸ் 36.8 வில் பிகம் 63.2. ஸோ அப்போ இதில் எவ்வளோ, இப்போ இன்க்ரீசிங் ஃபங்க்ஷனை அது எப்படி டிஃபைன் பண்ணுறோம், டிக்ரீசிங் ஃபங்க்ஷனை எப்படி டிஃபைன் பண்ணுறோம், டவ் வேல்யூன்னு தெரியணும். அப்போது இன்க்ரீசிங் ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் டவ் வேல்யூ லீனியராக போயிட்டா மேக்ஸிமம் எக்ஸை வந்துட்டு எந்த டைமில் ரீச் ஆகுமோ அதுதான் வந்துட்டு நம்ம என்னன்னு சொல்லுவோம், டைம் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம், இஃப் இட் இஸ் ஆஃப் இன்க்ரீசிங் கர்வ். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்லிக்கலாம், the exponentially increasing function time constant tau is also defined as the time taken for the function to reach 63.2% of the final value. Most important point.
ஸ்டெடி ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் டிசியாக இருக்க பட்சத்தில் கெப்பாசிட்டர் எப்படிப்பா ஆக்ட் ஆகுது? ஓப்பன் சர்க்கியூட்டாக ஆக்ட் ஆகுது. இண்டக்டர் எப்படிப்பா ஆக்ட் ஆகுது? ஷார்ட் சர்க்கியூட்டாக ஆக்ட் ஆகுது. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டெடி ஸ்டேட்டில் கெப்பாசிட்டர் ஓப்பன். ஆக்சுவலி கெப்பாசிட்டர் வந்துட்டு இது நீங்கள் எப்படி வேணாலும் ஞாபகம் வச்சுக்கலாம், இப்படி தான் வைக்கணும் அப்படின்லாம் கிடையாது. கெப்பாசிட்டர் அப்படின்னா ஓப்பன் சர்க்கியூட், வேற இண்டக்டன்ஸ் அப்படின்னா ஷார்ட் சர்க்கியூட். ஸ்டெடி ஸ்டேட்டில் நான் எப்படி இனிஷியல் டேஸில் ஞாபகம் வச்சுக்குவேன்னா, சின்ஸ் இட் சி டைப்பில் இருக்கனால அது ஓப்பனில் இருக்குது. வேற இங்கே வரும்போது இந்த லைன் ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கா, ஸோ இண்டக்டன்ஸ்னால் ஷார்ட் சர்க்கியூட். இதில் வந்துட்டு இதிலலாம் தப்பு பண்ணக்கூடாது. நம்ம யோசிக்கும் போது ஜஸ்ட் அப்படியே மாற்றிட்டோனாலும் முடிஞ்சு போயிடும். ஸோ அப்போ ஆர்சி சர்க்கியூட்டுங்கும்போது ஒரு நார்மல் ஆர் ரெசிஸ்டன்ஸும் கெப்பாசிட்டன்ஸும் இருக்க சர்க்கியூட்டில் என்னுடைய டைம் கான்ஸ்டன்ட் வேல்யூ என்னவாப்பா இருக்கும்? ஆர்சி. வேரஸ் ஆல்ஃபா அப்படிங்கிறது என்னவா இருக்கும்? இ பவர் மைனஸ் ஆல்ஃபா டின்னு எழுதுவோமா? அதில் ஆல்ஃபாங்கிறது ஒன் பை டவ் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? ஆல்ஃபான்னு சொல்கிறோம். சி, இந்த ஈக்குவேஷன்ஸ் தான் முக்கியம். கெப்பாசிட்டர் வந்துட்டு டிஸ்சார்ஜிங் ஃபார்மில் இருக்குது இனிஷியல் வோல்டேஜ்லேருந்து அப்படின்னா அங்கே எப்படி இருக்குது கர்வுன்னு பார்த்துக்கோங்க. டிஸ்சார்ஜிங்னா என்ன? இருக்க என்னோட வோல்டேஜ் வேல்யூ குறைஞ்சிட்டே வருமா? அப்போ அது கண்டிப்பாக அதோட நேச்சர் எப்படி இருக்கும்? இ பவர் மைனஸ் ஆல்ஃபா டி. இங்கே ஈங்கிறது வோல்டேஜ், இ இன்ட்டு இ பவர் மைனஸ் ஆல்ஃபா டி இது ரெடியூஸ் ஆகிட்டே வருது. எக்ஸுங்கிறது தான் இங்கே இ. வேற ஆல்ஃபாங்கிறது 1/RC நமக்கு தெரியும். அப்போ இது எதுக்கு? என்னுடைய இது டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்கு இது ஃபார்முலா. அப்போ என்னோட வேல்யூ சார்ஜ் ஆகுது அப்படிங்கும்போது இருக்க கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிட்டே போகுமா? அப்போ என்ன கர்வ் வந்துடும்? இன்க்ரீசிங் கர்வாக இருக்குமா? இன்க்ரீசிங்னா ஃபார்மேட் எப்படி இருக்கும்னு சொன்னேன்? இ இன்ட்டு 1 மைனஸ் இ பவர் மைனஸ் ஆல்ஃபா டி. சி, நீங்கள் அந்த ப்ரீவியஸ் கர்வை ஞாபகம் வச்சுட்டு படிக்கும்போது உங்களுக்கு இங்கேயும் தப்பு வராதுப்பா. ரொம்ப கஷ்டப்பட்டு மெமரைஸ் பண்ணுற மாதிரி இருக்காது. இது நல்லா படிச்சிட்டோன்னா இதுக்கும் இண்டக்டன்ஸ்க்கும் லைட்டாக தான் வேரி ஆகும். ஏன்னா டைரக்ட் ஃபார்முலாஸாக கேட்கும்போது நமக்கு தப்பு பண்ணக்கூடாது. அங்கே போய் நம்ம தெரியலன்னு யோசிக்கக்கூடாதுன்னா புரிஞ்சு படித்தோன்னா கொஞ்சம் ஈஸியாக நம்மளால் கிராஸ் பண்ணிக்க முடியும். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அப்போ டிஸ்சார்ஜிங்க்கு என்ன ஃபார்முலான்னு தெரியணும், சார்ஜிங்க்கு என்ன ஃபார்முலான்னு தெரியணும். டிஸ்சார்ஜிங்னா இனிஷியல் வோல்டேஜ் ஈயாக இருக்கும், சார்ஜிங்னா ஃபைனல் வோல்டேஜ் வேல்யூ வில் பி ரீச்சிங் ஈயாக இருக்கும். இப்போது கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ விசி ஆஃப் ஜீரோலேருந்து விசி ஆஃப் இன்ஃபைனைட்க்கு போகுது அப்படிங்கும்போது கெப்பாசிட்டன்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணலாம் பாருங்கள். விசி ஆஃப் டி ஈக்குவல் டு விசி ஆஃப் இன்ஃபைனிட்டி ப்ளஸ் விசி அட் ஜீரோ மைனஸ் விசி அட் இன்ஃபைனைட் இன்டூ இ பவர் மைனஸ் 1/RCT. கெப்பாசிட்டன்ஸ் கண்டுபிடிக்க கெப்பாசிட்டன்ஸ் கரண்ட் எப்படி கால்குலேட் பண்ணலாம்? I ஈக்குவல் டு சி டிவி பை டிடி. இங்கே நான் எடுத்துக்கிறது எல்லாமே கெப்பாசிட்டன்ஸ் வோல்டேஜ், கெப்பாசிட்டன்ஸ் கரண்ட்டு. சரி, இப்போதைக்கு ஆர்எல் சர்க்கியூட்டை விட்டுருங்க. ஃபஸ்ட்டு ஆர்சி சர்க்கியூட் பார்த்து முடிச்சிடலாம், அதுக்கப்புறமா ஆர்எல் சர்க்கியூட்க்கு வரலாம். அப்போது உங்களுக்கு வந்துட்டு ரியலைஸ் பண்ணி படிக்கும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ இங்கே பாருங்கள், ஆர்சியோட சர்க்கியூட்டில் எப்படி கொடுத்துருக்காங்க? சேம் நம்ம ஏற்கனவே பார்த்த டவ் ஈக்குவல் டு ஆர்சியா, ஆல்ஃபாங்கிறது 1/RCயா. அட் டி ஈக்குவல் டு 0 என் வேல்யூ என்னவாகும்? ஜீரோலேருந்து ஜீரோலேயே இருக்க மாதிரி இருக்குமா? டிசியை பொறுத்த வரைக்கும் ஸ்டெடி ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்னா, ஆக்சுவலி டிசி சப்ளையாக இருக்குன்னா என் கெப்பாசிட்டன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்? ஓப்பன் சர்க்கியூட்டில் இருக்குன்னு பார்த்தோமா? இனிஷியலாக ஜீரோ அப்போது நாட் ஈக்குவல் டு ஜீரோனா என்ன பார்த்தோம்? அதில் ஏதோ ஒரு வேல்யூ இருக்குன்னு அர்த்தம். அப்போ ஏதோ ஒரு வேல்யூ இருக்குன்னா ஏற்கனவே என் கெப்பாசிட்டர் சார்ஜில் இருந்திருக்கு அப்படிங்கிறது மீனிங், ரைட்? அப்போது ஏற்கனவே சார்ஜில் இருந்திருக்குன்னா அப்போ அது என்னன்னு எடுத்துக்கலாம்? இப்போ டிஸ்சார்ஜிங் கண்டுபிடிக்கணும். இப்போ விசி ஆஃப் டி ஈக்குவல் டு விசி ஆஃப் ஜீரோ இன்ட்டு இ பவர் மைனஸ் 1/RT. அப்போது இனிஷியலாக சார்ஜிங்கில் இருக்குன்னா இன்ஃபினிட்டி அப்போ அது எங்கே போயிடும்? ஜீரோக்கு போயிடும். செகண்ட் கண்டிஷன், இனிஷியலாக ஜீரோ இருக்குது, அப்போ கண்டிப்பாக என்ன ஆகணும்? சார்ஜ் ஆகணும். சார்ஜிங்க்கு என்ன ஃபார்முலா? விசி ஆஃப் இன்ஃபைனைட் அப்போ என்ன வேல்யூ ரீச் ஆகும்? இன்ட்டு 1 மைனஸ் இ பவர் மைனஸ் 1/RCT. அப்போது இனிஷியலாக மேக்ஸிமம் இருக்குது, அப்போ இன்ஃபினிட்டி டைம் அப்போது என்னோட எக்ஸ்ட்ரீம் டைம் அப்போ அது எங்கே வந்துடும்? ஜீரோக்கு வந்துடும். இனிஷியலாக வந்துட்டு ஜீரோவில் இருக்குன்னா எக்ஸ்ட்ரீம் போகும்போது இருக்க இன்க்ரீஸிங்கில் போகும். இப்போ நார்மலாக நடுவில் இன்பிட்வீன்
இங்கேயும் 0 இல்லை அங்கேயும் 0 இல்லைங்கும் போது எந்த ஃபார்முலா? சரி, இந்த 3 ஃபார்முலாக்கும் இருக்க வேரியேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுனாவே இந்த டாபிக் நமக்கு ரொம்ப சிம்பிளாகிடும்பா. இதை தாண்டி நம்ம இதில் படிக்கிறதுங்கிறது பெரிய லெவலில் இம்பேக்ட் கிடையாது. இந்த 3க்கான வேரியேஷன் நமக்கு ஃபஸ்ட்டு புரியணும். ஐசி ஆஃப் டீங்கிறது நம்ம எப்படி எழுதிக்கலாம்? சி டிவி பை டிடி. ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா இப்பயே கேளுங்க, நான் முடிஞ்ச அளவு கிளாரிஃபை பண்ண பார்க்குறேன். சரி, ஃபஸ்ட்டு என்ன கொஷின் கேட்டிருக்காங்க பாருங்கள். ஆர்சி சர்க்கியூட், ஆரோட வேல்யூ கொடுத்துட்டாங்க, சியோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. டைம் கான்ஸ்டன்ட்க்கு நம்ம என்னப்பா ஃபார்முலா பார்த்தோம்? டவ் ஈக்குவல் டு ஆர்சின்னு பார்த்தோம். அப்போ ஆர் இன்ட்டு சி பண்ண எனக்கு டைம் கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ கிடைச்சிருமா? 20 × 400 × 10⁻⁻6. டைம் கான்ஸ்டன்ட் அதோட யூனிட் என்னவா இருக்கும்? செகண்ட்ஸாக இருக்கும். ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இட் வில் பி லைக் 800 × 10⁻⁻6. ஸோ இப்போ நான் சிம்பிளிஃபை பண்ணனா 8 × 10⁻³ வரும், which is equal to 8 millisecond. Next, a capacitor in RC circuit with R ஓட வேல்யூ கொடுத்துருக்காங்க, C ஓட வேல்யூ கொடுத்துருக்காங்க, is being charged with initial voltage. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்துட்டு என்ன ஆகுதுன்னா இனிஷியல் வோல்டேஜ் வச்சு சார்ஜ் ஆகுது. What is the time taken for the capacitor voltage to reach 40% of its steady state value? ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இனிஷியலாக 0 வோல்டேஜ் வச்சு சார்ஜ் ஆகுது. அப்போது 40% வேல்யூவை ரீச் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்குவாங்கன்னு கேட்குறாங்க. அப்போ இங்கே இனிஷியல் 0 அப்படிங்கும்போது என்ன வேல்யூ, என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணும்? இனிஷியலாக 0 இருக்குதுன்னா இந்த செகண்ட் ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணோம். இதுக்கு என்ன மீனிங்ப்பா? இதுக்கு என்ன மீனிங்? இனிஷியலி 0ன்னு சொல்லிக்கலாம். அப்போ Vc of t equal to Vc of infinite into 1 minus e power minus 1 by RC into t. 0லேருந்து இன்க்ரீசிங் ஆகணும்னு சொல்லிட்டாங்க. இப்போ Vc of t equal to e into 1 minus e power minus 1 by RC into t அப்பா. இதுதான் நம்ம பார்த்த ஃபார்முலாவா? ஸோ அதே ஃபார்முலாவை எடுத்து எழுதிக்கிறாங்க. நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள். இப்போ Vc of tங்கிறது இங்கே என்னப்பா கொடுத்துருக்காங்க? 40% ஆஃப் ஸ்டெடி ஸ்டேட் வேல்யூன்னு கொடுத்துருக்காங்க. ஏன் ஸ்டெடி ஸ்டேட் வேல்யூவை நான் ஈன்னு எடுத்துக்கிறேன்னா 40% ஆஃப் ஈயை நான் என்னென்னு எழுதிக்கலாம்? 0.4 ஈன்னு எழுதிக்கலாமா? ஸோ இங்கே பாருங்கள், அதை தான் எழுதியிருக்காங்களா? 0.4 e is equal to e into 1 minus e power minus 1 by RCக்கு தான் 800 வந்துருச்சு. அந்த T1 இப்போ நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? இந்த T1 தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்களா? அப்போ இந்த 0.4 e divided by e வரும்போது வெறும் 0.4 ஆயிடுமா? which is equal to 0.4 equal to 1 minus e power minus 800 T1 வந்துரும். இப்போ இந்த minus 800 இந்த பக்கம் வரும்போது ப்ளஸ் இந்த 1 minus 0.4ங்கிறது 0.6 ஆயிடும். அப்போ log எடுத்தீங்கன்னா minus 800 T1 equal to ln 0.6. ஆக்சுவலாக யூஸ்வலாகவே லான் வேல்யூஸ் 1 to 10 படித்து வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா நமக்கு எக்ஸாம்ஸில் வந்துட்டு கேல்சி அலோட் கிடையாது, தோ இட் இஸ் சிபிடி எக்ஸாம். இவ்வளோ டெப்த்தாக போய் கேட்பாங்களான்னா எனக்கு தெரியல, பட் தெரிஞ்சுக்கிறது நல்லது. பிகாஸ் லாங் டியூரேஷன் நமக்கு இருக்குது. மற்ற எக்ஸாம்ஸ் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோனாலும் இந்த போர்ஷன்லாம் தெரிஞ்சுக்கிட்டோன்னா நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்போ லான் 0.6ஓட வேல்யூ என்னங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். அப்போது இந்த வேல்யூவில் போய் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா T1ஓட வேல்யூ என்ன வந்துடும்? மைனஸ் 0.5108 பை மைனஸ் 800 வந்துடும். மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும். ஸோ இது சிம்பிளிஃபை பண்ணும்போது எனக்கு என்ன ஆன்சர் இப்போ வருது? ஸோ அப்போ ஒரு ஆர்சி சர்க்கியூட்லாம் கொடுத்துருக்கிறத வச்சு எப்படி கால்குலேட் பண்ணணும்னு தெரியுதா? நெக்ஸ்ட் கொஷின்ப்பா. இன் ஆர்சி சர்க்கியூட் ஹேவிங் எ டைம் கான்ஸ்டன்ட் கொடுத்துட்டாங்க, டவ் கொடுத்துட்டாங்க. எதில்? ஆர்சி சர்க்கியூட்டில் டவ்வோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. த கெப்பாசிட்டர் டிஸ்சார்ஜஸ் வித் இனிஷியல் வோல்டேஜ் ஆஃப் 80 வோல்ட். கெப்பாசிட்டர் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க? டிஸ்சார்ஜ் ஆகுதுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போது கெப்பாசிட்டர் டிஸ்சார்ஜஸ்னால் எனக்கு ஃபார்முலா என்னப்பா? இங்கே பாருங்கள், விசி ஆஃப் டி ஈக்குவல் டு இ இன்ட்டு இ பவர் மைனஸ் 1 பை ஆர்சிடின்னு இருக்குது, ரைட்? அதுதானே டிஸ்சார்ஜிங்கான ஃபார்முலா. இப்போ டிஸ்சார்ஜிங்கான ஃபார்முலாவில் போய் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா? இங்கே இருக்க என்னோட இனிஷியல் வோல்டேஜ் 80, அதுதான் என் ஈயாக இருக்கும்.
e power minus 1 by RC யோட வேல்யூ will be 400 இருக்கும் tன்ட்டு எடுத்துக்கலாம். இப்போ அவங்க என்கிட்ட என்ன கேட்டிருக்காங்க, find the time at which capacitor voltage reaches 55 volt 30 volt and 10 volt. இப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும்னா இந்த VC of t 55 இருந்தால் என் ஆன்சர் என்னவா இருக்கும், என் VC of t 30 இருந்தால் என் ஆன்சர் என்னவா இருக்கும், VC of t 10 இருந்தால் என் ஆன்சர் என்னவா இருக்கும் அப்படிங்கிறது கேல்குலேட். போன சம்முடைய அப்படியே எடுத்துகிட்டு போய் இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். இந்த சம் லாஸ்ட் சம்க்கு இந்த சம்க்கு என்ன வேரியேஷன், போன இதில் 0 இனிஷியல்லேருந்து சார்ஜ் ஆகுன்னு கொடுத்துருந்தாங்க, இதில் இனிஷியல் வந்துட்டு சார்ஜில் இருக்க டிஸ்சார்ஜ் ஆகும்னு கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு ஃபார்முலா நீங்கள் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா போதும், மற்றதெல்லாம் பேசிக் மேக்ஸ் தான். நான் இந்த கிளாஸ் முடித்தோடனே நான் அந்த உங்களுக்கு இந்த PDF உடனே ஷேர் பண்ணிடுறேன் குரூப்பில். உடனே இந்த சம்ஸை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நமக்கு வந்துட்டு அந்த பேசிக் மேக்ஸ் போடுறதுல ஸ்ட்ரகிள் இருக்காது, நமக்கு இன்னுமே கூட ஓகே இந்த டாபிக் நம்மளுக்கு கொஞ்சம் ரியலைஸ் ஆகிடுச்சு அப்படிங்கிறது நமக்கு புரியும். ஸோ ஃபார் 3 டிஃப்ரெண்ட் வோல்டேஜஸ் சேம் மெத்தடாலஜியில் அப்ளை பண்ணாவே உங்களுக்கு இந்த ஆன்சர் கிடைச்சிடும். ஃபர்ஸ்ட் கொஷின் முடிஞ்சிருச்சு. செகண்ட் கொஷின் என்ன கேட்டிருக்காங்க, calculate the capacitor voltage at time 1.2 millisecond 3 millisecond 8 millisecond. இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு எனக்கு வோல்டேஜ் கொடுத்து டைம் கேட்டாங்க, இப்படி கால்குலேட் பண்ணும். இப்போ வோல்டேஜ் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க ஃபார் பர்டிகுலர் டைமிங். அப்போ ஃபஸ்ட் ஒன்னை பொறுத்த வரைக்கும் 1.2 millisecond போயிட்டால் அதுக்கான வோல்டேஜ் கண்டுபிடிச்சிடலாம், 3 millisecond போட்டிங்கன்னா அதுக்கான வோல்டேஜ் கண்டுபிடிச்சிடலாம், 8 millisecond போட்டிங்கன்னா அதுக்கான வோல்டேஜ் கண்டுபிடிச்சிடலாம். நம்மளை பொறுத்த வரைக்கும் எக்ஸாமில் ஏதாவது ஒன்று கேட்பாங்க, இல்லை 2-3 கண்டிஷன் கொடுத்துட்டு இதில் விச் இஸ் கரெக்ட் விச் இஸ் நாட் கரெக்ட்டுங்கிற மாதிரி கேட்பாங்க. ஸோ இங்கே பாருங்கள், அந்த டீயோட வேல்யூ மட்டும் தான் சேஞ்ச் ஆகுது, அதர் தன் தட் எவ்ரி திங் இஸ் சேம். நெக்ஸ்ட் கொஷின் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கம்மா, கன்சிடர் தி சர்க்கியூட். இங்கே ஒரு சர்க்கியூட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த சர்க்கியூட்டை நம்ம சோர்ஸ் ஃப்ரீ சர்க்கியூட்னு சொல்லுவோம். இங்கே பாருங்கள், இங்கே ஏதாவது சோர்ஸ் இருக்கா, இண்டிபெண்டன்ட் சோர்ஸ் எதுவும் கிடையாது. அப்போ இந்த சோர்ஸ்க்கான இந்த சர்க்கியூட்கான நேம் சோர்ஸ் ஃப்ரீ சர்க்கியூட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த சம்மில் VC of t யோட வேல்யூ கொடுத்துருக்காங்க ஃபார் t greater than 0 அண்ட் I of t யோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, ஆரும் சியும் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ நமக்கு இது தெரியுமாப்பா, e power minus 1 by RC into t. இப்போ 1 by RC யோட வேல்யூ என்ன, 1 by RCங்கிறது 250. அப்போ RCங்கிறது 1 by 250யா, அப்போ இதை கண்டுபிடிச்சா நம்ம டவ் என்னங்கிறது கண்டுபிடிச்சிடலாமா. ஸோ அப்போ ஆர் வேணும்னா எனக்கு என்ன கண்டுபிடிக்கணும், VC of t by I of t. V by I போட்டால் எனக்கு என்ன கிடைக்கும், R கிடைக்குமா. அப்போது இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 56ங்கிறது ஹோல் வேல்யூ, வேற இங்கே பார்க்கும்போது 7 மில்லி ஆம்பியரில் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ 7 × 10 to the power of -3 இங்கே வந்துடும். இப்போ இங்கே நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன்னா என்ன போட்டுக்கலாம், ஆர் வேல்யூக்கு R equal to V by I, ரைட். இங்கே இருக்க என் கான்ஸ்டன்ட் வேல்யூ வில் பி 56, வேற இங்கே வரும்போது 7 × 10 to the power of -3. நான் இப்போ இது பண்ணேன்னா 7 8, இந்த 10 to the power of -3 மேலே போயிடுச்சுன்னா +3 ஆகிடும், which is equal to 8000. கெப்பாசிட்டன்ஸ் கால்குலேட் பண்ணணுன்னா எப்படி கால்குலேட் பண்ணலாம், எனக்கு டவ்வை இப்போ தெரிஞ்சிருச்சு, இதில் ஆறு கண்டுபிடிச்சிட்டு அப்போ சி வேணும்னா C equal to டவ் பை ஆர்ன்னு போட்டால் கிடச்சிருமா. டவ் பை ஆருங்கும் போது 1 by 250 into 8000 which is equal to F. நமக்கு எக்ஸாம்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குமா, சிம்பிளிஃபைட் கொஷின்ஸாக கேட்கும்போது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஷின் என்ன கேட்டிருக்காங்க, ஃபஸ்ட்டு ஆரும் கண்டுபிடிச்சிட்டோம், சியும் கண்டுபிடிச்சிட்டோம், அதுக்கு முன்னாடியே டைம் கான்ஸ்டன்ட் டவ்வும் கண்டுபிடிச்சிட்டோம். அட் வாட் டைம் த வோல்டேஜ் VC of t will reach half of its initial value. எந்த டைமில் அது பாதி இனிஷியல் வேல்யூ ஆகும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எனக்கு அந்த டைம் என்னங்கிறது தெரியாது, அப்போ அந்த டைமை நான் T1ன்னு டினோட் பண்ணிக்கிறேன். அப்போது எனக்கு என்ன, இப்போ என்னோட ஈக்குவேஷன் என்ன இருக்குது, VC of tங்கிறது 56 e power minus 250t equal to அதில் பாதி என்னப்பா 28. அப்போ இதை நான் சிம்பிளிஃபை பண்ணனா எப்படி எழுதிக்கலாம், e power minus 250tங்கிறது 1/2 which is equal to 0.5. அப்போ இந்த log of
0.5ங்கிறது minus 0.6931. அப்போ T1 will become 0.6931 by 250. So which is equal to 2.7724. Question பார்க்கறதுக்கு தான் டிரான்சியன்ட்ல எப்படியோ இருக்க மாதிரி இருக்கும். நமக்கு இந்த பேசிக்ஸ்ல கிளியரா இருக்கும் அப்படின்னா நம்ம ஈஸியாவே இந்த क्वेश्चंस அப்ரோச் பண்ணிக்கலாம். அது சர்க்யூட்டா கொடுத்தாலும் சரி இல்ல இப்படி கொடுத்தாலும் சரி. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. Find the time constant of RC circuit shown in below. இப்போ அவங்க எனக்கு ஒரு சர்க்யூட் கொடுத்திருக்காங்க. அதில் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, ஆர்சியோடைய டவ் வேல்யூ கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. சரி, இங்கே பார்த்தீங்கன்னா ஆர்என்சி இருக்க சர்க்யூட்ஸ் தான் நம்ம இன்னைக்கு ஃபுல்லாகவே பார்த்துட்ருக்கோம். இப்போது நான் ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும்னா ஆர் ஈக்குவலன் கண்டுபிடிக்கணும். இப்போ ஆர் ஈக்குவலன் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும், இந்த வேல்யூவாக இருந்துச்சுன்னா வோல்டேஜ் சோர்ஸாக இருந்துச்சுன்னா ஷார்ட் சர்க்யூட் பண்ணிடணும். அதர் தென் தட் இருக்கிறத நான் அப்படியே வச்சுக்கலாம். இப்போ எனக்கு ஆர் வேணுங்கும் போது நான் சியை கன்சிடர் பண்ண தேவையில்ல, மீதி இருக்க ஆரை மட்டும் பார்த்தா போதும். அப்போ ஆர் ஈக்குவலன்கும் போது இதை ஷார்ட் பண்ணிட்டேன்னா இது ரெண்டும் பேரலல் ஆகிடுமாப்பா. அப்போ அந்த வேல்யூவும் 44 சீரீஸில் இருக்குமாப்பா. ஸோ அப்போ இது என்ன எடுத்துக்கலாம், இந்த வேல்யூவை 20 parallel 80 plus 44. So this answer will become 20 into 80 by 20 plus 80. இந்த ஆன்சர் கூட 44 ஆட் பண்ணிக்கணும். இதை நான் சிம்பிளிஃபை பண்ணனா என்ன கிடைக்கும், கீழே 100 கிடைக்கும், 2 0 போயிடுச்சுன்னா 16, 16 plus 4 will become 44 நான் 60. அப்போ எனக்கு என்ன கிடைச்சிருச்சு, ஆர் கிடைச்சிருச்சு. இங்கே இருக்கிறது ஒரு சி தான். ஸோ அந்த சி அப்படியே வச்சுக்கலாமா, டவ் வேணும்னா ஆர் இன்டூ சி. ஸோ அப்போ இந்த மாதிரி ஒரு சர்க்கியூட் கொடுத்துட்டு ஆர்சி கேட்டாங்கன்னா கால்குலேட் பண்ணிடலாம்ல நம்ம. Next question பாருங்க. The switch in circuit shown was in position 1 for a long time. ரொம்ப நேரமா இந்த சர்க்யூட் வந்து இது position 1ல இருக்கு. If it is moved from position 1 to position 2 at time t equal to 0. ரொம்ப நேரம் அது அங்க இருக்கு. at 0ங்கிற டைம் அப்போ அந்த 1ல இருந்து ஸ்விட்ச் எங்க ஆயிடுது, tக்கு வந்துருது. அப்போ t greater than 0க்கு அந்த வேவ் ஃபார்ம் எப்படி இருக்கும்னு கேக்குறாங்க. see இங்க பாருங்க. இப்போ இனிஷியலா இருக்கும்போது இனிஷியலாக எப்படி இருக்கும் இந்த சர்க்யூட்டை, இது என் வோல்டேஜ் வேல்யூ விச் இஸ் ஈக்குவல் டு 75 வோல்ட். இதுங்கிறது என் 5 கிலோ ஓம், வேற இதுங்கிறது 500 மைக்ரோஃபேரட், ரைட். அப்போது இனிஷியலாக என்னுடைய நார்மலாக இந்த வோல்டேஜ் வழியாக கரண்ட் ஃப்ளோ இருக்கும். ஸோ என் கெப்பாசிட்டர் சார்ஜ் ஆகும். இப்போ கெப்பாசிட்டர் சார்ஜ் ஆகிட்டு இருக்கும்போது என்னோடய வோல்டேஜ் வேல்யூ எவ்வளோ இருக்குப்பா, 75 வோல்ட் இருக்குது. இப்போது ஒரு பர்டிகுலர் டைமிங்கில் இந்த t ஈக்குவல் டு 0ங்கப்போ 1லேருந்து என் சர்க்யூட் எதுக்கு போயிடுது, 2க்கு போயிடுது. 2க்கு போகும்போது நான் என்ன ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணும், டைம் கான்ஸ்டன்ட் ஆர்சி கால்குலேட் பண்ணும். இங்கே வந்துருச்சுங்கும் போது என் சர்க்யூட்டில் இந்த என்டையர் போர்ஷனுமே கிடையாது, வெறும் இதுவும் மட்டும்தான் இருக்குது. அப்போ என் டைம் கான்ஸ்டன்ட் நான் கால்குலேட் பண்ணுங்கும்போது அவங்க எது கேட்டிருக்காங்கன்னா t ஈக்குவல் டு 0 அப்போ தான் சொல்லியிருக்காங்க. அப்போ t ஈக்குவல் டு 0 அப்போ எனக்கு இது 2 மட்டும்தான் இருக்கும். ஸோ என் ஆர்சி வேல்யூ அப்போ இது 2 மட்டும் எடுத்துட்டா போதும், இந்த 5 கிலோ ஓம் நான் எடுத்துக்க தேவையில்லை. ஸோ இப்போ பாருங்க, அப்போ கெப்பாசிட்டர் வோல்டேஜ் இப்போ இனிஷியலாக சார்ஜ் ஆகிட்டு இருந்திருக்கும் ஒரு கெப்பாசிட்டர் இருக்கனால ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் இந்த சப்ளையை டிஸ்கனெக்ட் பண்ணிடுறேன். அப்போ என்னவாக ஆரம்பிக்கும், டிஸ்சார்ஜ் ஆக ஆரம்பிக்குமா. ஃபஸ்ட் எடுத்து நம்ம பார்த்தது டிஸ்சார்ஜிங் கர்வா, டிஸ்சார்ஜிங்னா டிகேயிங்கா, இ பவர் மைனஸ் ஆல்ஃபா டிங்கிற ஃபார்மேட்டில் இருக்குமா, இ இன்ட்டு இ பவர் மைனஸ் ஆல்ஃபா டி. இங்கே அது தானே கொடுத்துருக்காங்க. ஈயோட வேல்யூ நமக்கு ஸ்டார்டிங்லேயே தெரிஞ்சு போச்சு என்ன வோல்டேஜுங்கிறது, இ பவர் மைனஸ் ஆஃப் alpha into t. RCங்கிறது 4னா alphaங்கிறது 1/4 ஆயிடும். So which is equal to minus 0.25 into t. Exponentially decaying curve இது. இப்போ புரியுதா இந்த சம்ஸ் எப்படி நம்ம அப்ரோச் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்கப்பா. A series RC circuit has a constant voltage of E applied at time t equal to 0 as shown in figure below. The capacitor has no initial charge. Find the equations for I, VR and VC.
sketch the shapesனு கேட்டிருக்காங்க. ஒரு RC சர்க்யூட் தான் எடுத்துக்கிறாங்க. அதோட வோல்டேஜ் ஈன்ட் இருக்கு. அதை வந்துட்டு டைம் t ஈக்குவல் டு 0 அப்போ தான் அப்ளை பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடி அதில் எந்த சார்ஜும் இல்லை. அப்போ நமக்கு டிஃபால்ட்டாக என்ன தெரியும், முன்னாடி எந்த சார்ஜும் இல்லைன்னா இப்போ தான் சார்ஜ் ஆக போகுதுன்னு அர்த்தம். அப்போ இன்க்ரீசிங் கர்வாக இருக்குமா, இன் கெப்பாசிட்டன்ஸ்க்கான வேல்யூ வில் பி இன்க்ரீசிங் கர்வாக இருக்கும். ஸோ அப்போ இங்கே பாருங்கள், ஃபர்ஸ்ட் நோ இனிஷியல் சார்ஜ்னா என்னோட 0 வந்துட்டு ப்ரீவியஸாக எந்த வேல்யூவும் இல்லை. ஸோ வேல்யூ வில் பி 0. அப்போ t greater than 0 அப்போ என் கெப்பாசிட்டர் என்னவாக ஆரம்பிக்குது, சார்ஜ் ஆக ஆரம்பிக்குது. இப்போ R இன்ட்டு சி, ஆர் வேல்யூ அண்ட் சி வேல்யூ, ஆரும் சியும் கொடுத்துருக்காங்களா. ஸோ இப்போ இந்த ரெண்டு வேல்யூவை எடுத்துகிட்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா we may get the answer of 0.1 செகண்ட். அப்போது E இன்ட்டு இது இனிஷியலாக இதில் வந்துட்டு டிஸ்சார்ஜிங் எதுவும் தேவைப்படாது, ஏன்னா அப்போ தான் சார்ஜ் ஆக ஆரம்பிக்குது. ஸோ என்ன பண்ணிக்கலாம் நம்ம ஈக்குவேஷனு, VC of t ஈக்குவல் டு E இன்ட்டு 1 மைனஸ் e பவர் மைனஸ் 1/RC இன்ட்டு டின்னு எழுதிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா RC வேல்யூ கால்குலேட் பண்ணிட்டோன்னா 1/RC சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். VC of t தான் நமக்கு வேணும். ஸோ VC of tங்கிறது எப்படி இருக்கும், 100 இன்ட்டு 1 மைனஸ் அந்த ஃபார்முலாவில் அப்படியே கொடுத்துருக்க வேல்யூஸை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ண போகிறீங்க. சார்ஜிங்க்கு எது டிஸ்சார்ஜிங்க்கு எதுன்னு உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருந்துச்சுன்னா இட்ஸ் மோர் தென் எனஃப். இப்போ இது வந்து இப்போ வோல்டேஜ் வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணணும்னு பார்த்துட்டோம். கரண்ட்டுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தோம், கெப்பாசிட்டன்ஸை பொறுத்த வரைக்கும் I ஈக்குவல் டு C இன்ட்டு dV/dt. அப்போ C அப்படியே வச்சுக்கணும், இந்த Vயை வந்துட்டு என்ன பண்ணணும், டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு டவுட் வருதுன்னா இது உள்ளே கொண்டு போய் கூட எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. 100 மைனஸ் 100 e பவர் மைனஸ் 10tன்னு எடுத்துகிட்டு போகிறீங்க. இப்போ இந்த 100 நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணனா எனக்கு 0 ஆகிடும். சரி, அதை மறுபடியும் இன்னொரு இங்கே மட்டும் இந்த ஈக்குவேஷனை எங்கள் சைடில் நான் சால்வ் பண்ணுற பாருங்கள். உங்களுக்கு இது அப்படியே வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குன்னா இந்த 100 இன்ட்டு 1 மைனஸ் e பவர் மைனஸ் 10tன்னு இருக்கா, இதை நான் இப்போ உள்ளே எடுத்துகிட்டு போயிட்டேன். என்ன எடுத்துக்கலாம், 100 மைனஸ் 100 e பவர் மைனஸ் 10tயா. இந்த ஈக்குவேஷனை நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன் டீயை பொறுத்துனா இது கான்ஸ்டன்ட் வேல்யூ, ஸோ 0 ஆகிடும். வேறஸ் இந்த 100ங்கிறது கான்ஸ்டன்ட், ஸோ அது அப்படியே இருக்கும். e பவர் 80யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணனா a இன்ட்டு e பவர் 80ன்னு எழுதிக்கலாம். ஸோ மைனஸ் 100 இன்ட்டு மைனஸ் 10 இன்ட்டு e பவர் மைனஸ் 10tன்னு எழுதிக்கலாம் இந்த ஈக்குவேஷனை, ரைட். அப்போ மைனஸ் ஆஃப் மைனஸ் இட் வில் பிகம் ப்ளஸ் 1000 e பவர் மைனஸ் 10t. அப்போ இந்த ரெண்டு வேல்யூவையும் இது பண்ணனா எனக்கு என்ன கிடைக்குது, 1000 இன்ட்டு e பவர் மைனஸ் 10t. இந்த 20 இன்ட்டு 10 டு தி பவர் ஆஃப் மைனஸ் 6ங்கிறது c இன்ட்டு dV/dtயில் கூட வர 20 இன்ட்டு 10 டு தி பவர் ஆஃப் மைனஸ் 6. ஸோ அப்போ இந்த ரெண்டு வேல்யூஸையும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணி பார்க்கும்போது ஆன்சர் வில் பி 0.02 e பவர் மைனஸ் 10t. இப்போ உங்களுக்கு இந்த வேவ் ஃபார்ம் எப்படி பிளாட் பண்ணணும்னு தெரியும்ல, 0.02ங்கிறது எங்கே இருக்கும், 0லேருந்துன்னு தெரியும். டிகேயிங் கர்வ்னா ஈக்குவேஷன் எப்படி வரணும்னு தெரியும், இன்க்ரீஸிங் கர்வ்னா உனக்கு ஈக்குவேஷன் எப்படி வரும்னு தெரியும். ஸோ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இப்போ பிளாட் போட்டுடலாமா. நெக்ஸ்ட்டு இப்போ V கண்டுபிடிச்சிட்டோம், I கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வாட் தேவ் பீன் ஆஸ்க்ட், IA VC ஓகே, VR கால்குலேட் பண்ணும். VRங்கிறது என்னப்பா, R இன்ட்டு I ஆஃப் டி. R வேல்யூ நம்ம கொடுத்துருக்காங்க, ஓகே. வேறஸ் I ஆஃப் டியோட வேல்யூங்கிறது நம்ம இப்போ தான் கால்குலேட் பண்ணோம். ஸோ இப்போ 0.02 இன்ட்டு 5000ங்கும் போது என்ன வரும், 0.02 இன்ட்டு 5000 வேறஸ் e பவர் மைனஸ் 10t. அப்போது இந்த ரெண்டு ஜீரோஸ் ரிமூவ் ஆகிடும். ஸோ வேல்யூ வில் பி 5 2s are 10. ஸோ 100 e பவர் மைனஸ் 10tங்கிறது அதுவாக இருக்கும். இப்போ இங்கே பாருங்கள், இந்த மூணுக்கான ஈக்குவேஷனை வச்சு அந்த கர்வை பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன இருக்குது, கெப்பாசிட்டன்ஸ்க்கான ஈக்குவேஷன். கெப்பாசிட்டன்ஸ்க்கான ஃபைனல் ஈக்குவேஷன் நமக்கு எப்படி வந்திருக்கு, 100 இன்ட்டு 1 மைனஸ் e பவர் மைனஸ் 10t விச் இஸ் ஆல்சோ லைக் இன்க்ரீசிங் கர்வ் டைப்பில் இருக்குது. அப்போ VC ஆஃப் டி இது பிளாட் பண்ணிடலாமா. வேறு செகண்ட் ஒன் I ஆஃப் டி. I ஆஃப் டியோட வேல்யூ எப்படி இருக்குது பாருங்கள், e பவர் மைனஸ் இந்த ஃபார்மேட்டில் இருக்குது. இப்போ I ஆஃப் டி வேல்யூ எப்படி இருக்கும், டிகேயிங் கர்வாக இருக்குமா. R ஆஃப் டிங்கிறது எப்படி இருக்குது, இதுவுமே டிக்ரீசிங் கர்வாக இருக்கா R ஆஃப் டியோட வேல்யூ. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிளாட்டில் ஐடென்டிஃபை பண்ணிட முடியுமா. நம்மளை பிளாட் பண்ண சொல்லி கேட்க மாட்டாங்க, எந்த பிளாட் கரெக்டுன்னு கேட்கலாம். சரி, நம்ம இப்போ பார்த்தது ஃபுல்லாகவே RC டிரான்சியன்ட் அனாலிசிஸ்க்கு. ஸோ நான் இப்போ என்ன பண்ணலான் இருக்கேன்னா, RLக்கு நான் இதே மாதிரி
எப்படி கெப்பாசிட்டருக்கு பார்த்தோமோ சிமிலராக நான் இதுக்கு ரிலேட்டடான கொஷின்ஸை நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் கெப்பாசிட்டரை நல்லா பார்த்து முடிச்சதுக்கப்புறம் இந்த ஆர்எல் சர்க்யூட் தான் உங்களால் ட்ரை பண்ண முடியாதா, கனெக்ட் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஒன்ஸ் நீங்கள் இது ரெண்டுமே ஃபெமிலியர் ஆகிட்டீங்க அப்படின்னா ரிமைனிங் கொஷின்ஸ் இதில் எப்படி கேட்டாலும் நம்ம ஹேண்டில் பண்ணிடலாம்ப்பா. நாளைக்கு ஒரு செஷன் வெறும் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸாக இருக்க மாதிரி பார்த்துக்கலாம். ஆர்எல்கான இன்னொரு பார்ட் வந்துட்டு நான் பிடிஎஃபாக மட்டும்தான் தருவேன், நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கல. உங்களுக்கு அதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கேளுங்க, கண்டிப்பாக நான் கிளாரிஃபை பண்ணித்தரேன். வேறு சிமிலராக ஆர்எல்சிக்கு நான் கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு ரெக்கார்டடாக நான் போஸ்ட் பண்ணுறேன். நாளைக்கு ஈவினிங் ஒரு இஃப் பாசிபிள் நான் லைவ் செஷன் கொடுக்க பார்க்குறேன். இஃப் நாட் நான் உங்களுக்கு ரெக்கார்டட் செஷனாக இந்த ஆர்எல்சி ஓரியன்டாக வேறு டிரான்சியன்ட் ஸ்டெடி ஸ்டேட் ப்ராப்ளம்ஸில் ஸ்டாண்டர்ட் ப்ராப்ளம்ஸ் முடிஞ்ச அளவுக்கு பார்க்கறதுக்கு ட்ரை பண்ணலாம். இப்போ பாருங்கள், ஆர்சி நம்ம பார்த்து முடிச்சிட்டோமா? ஆர்சியில் டவ்வோட வேல்யூ என்ன இருந்துச்சு? ஆர்சியாக இருந்துச்சு. வேற இங்கே என்ன இருக்குது? டவ்வோட வேல்யூ L/R. ஆல்ஃபாங்கிறது என்னப்பா? ரெசிப்ரோக்கல் ஆஃப் டவ். ஸோ இப்போ இங்கே என்ன எழுதிக்கலாம்? R/Lன்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு இண்டக்டன்ஸ் கர்வ் வந்துட்டு டீகேயிங்காக இருக்குன்னா அதோட வேல்யூ எப்படி இருக்குது? IL(0) × e⁻ R/LT. இங்கேயும் டீகேயிங்னா அதே பேட்டர்ன் தானே, வேறு ஏதாவது மாறி இருக்கா? அப்போ இன்க்ரீஸிங்கும் போது எப்படி இருக்குது? 1 - e⁻ RL/T அந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கா? ஸோ இதுலேயும் எந்த இஷ்யூஸும் இல்லைங்களா? அங்கே கெப்பாசிட்டன்ஸ், இங்கே இண்டக்டன்ஸ். மற்றபடி நேச்சர் ஆஃப் டீகேயிங் அண்ட் நேச்சர் ஆஃப் இன்க்ரீசிங் கர்வ் வில் பி சிமிலர் ஃபார் போத் தி கேசஸ். அப்போ இண்டக்டர் வந்துட்டு சேஞ்சஸ் ஃப்ரம் 0 to infinite அப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். அங்கே எல்லாமே நம்ம வோல்டேஜ்க்கு பார்த்தோம், இங்கே எல்லாமே எதுக்கு பார்ப்போம்? கரண்ட்டுக்கு பார்ப்போம். சரி, இப்போ அங்கே வந்து நார்மலாக வோல்டேஜ் பார்த்துட்டு கரண்ட் கண்டுபிடிக்கணும்னா CdV/dtன்னு பார்த்தோம். இங்கே கரண்ட் கண்டுபிடிக்கணும்னா LdIL/dt. இப்போ இதையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். இப்போது உங்கள் ஆர்எல் சர்க்யூட்டை பொறுத்த வரைக்கும் கான்ஸ்டண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு டவ் = L/R, வேறஸ் ஆல்ஃபாங்கிறது R/L. அட் டைம் t = 0 ரெண்டுமே எப்படி இருக்கும்? சேம் வேல்யூவாக தான் இருக்கும். அங்கே எந்த லெவல்லையும் இண்டக்டன்ஸ் வேல்யூ மாறாது. அட் டிசி இது எப்படி ஆக்ட் ஆகும்பா? ஷார்ட் சர்க்யூட்டாக ஆக்ட் ஆகும். இனிஷியலாக என் இண்டக்டன்ஸில் எனர்ஜி ஸ்டோர் ஆகிருக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு கொடுத்துருந்தாங்கன்னா நான் என்ன பண்ணணும்? டீகேயிங்து போடணும். இனிஷியலாக 0 இருக்குது, இதுக்கப்புறம் தான் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்க்ரீஸிங்கில் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா யூ ஹாவ் டு கோ வித் திஸ் ஈக்குவேஷன். ஸோ இது நல்லா படிச்சிட்டோன்னா இங்கே வீன்ட்டு இருக்கும்பா, இங்கே ஐன்னு இருக்கும்பா. மற்றபடி அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாமே சிமிலராக தான்ப்பா போயிட்டுருக்கும். ஸோ இப்போ இனிஷியலாக எதுவுமே இல்லை, அந்த பர்டிகுலர் ஸ்டேஜ் ஃபைனலாகவும் 0 ரீச் ஆகலங்கும்போது we have to take this formula. V of t கால்குலேட் பண்ணுறதுக்கு L × dIL/t/dt. இன்றைக்கி இந்த போர்ஷன் ஃபஸ்ட்டு நல்லா கிளியராக பார்த்துக்கோங்க. அதர் தென் தட் இதில் எதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா சொல்லுங்கள், நம்ம இது பார்த்துக்கலாம். இதுக்கப்புறம் பிஃபோர் வைண்டிங் அப் ஒரு சில கீ டேர்ம்ஸ் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. இண்டக்டர் பொறுத்த வரைக்கும் இண்டக்டர் கெப்பாசிட்டர் ரெண்டுக்குமே சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. இண்டக்டர் பொறுத்த வரைக்கும் இட் இஸ் லீனியர், bilateral and passive element pa. Inductor enna pannuna? Opposes sudden change of current. In the basics la நம்ம questions expect பண்ணலாம். அப்போ என்ன இருக்காது, உடனே வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்காதனால அந்த அடுத்த மொமெண்ட் ஆஃப் டைமில் அது கண்டிப்பாக கரண்ட் சேஞ்ச் ஆனால் அது அக்செப்ட் பண்ணிக்காது. சிமிலராக இண்டக்டன்ஸ் என்னவா யூஸ் பண்ணுறோம்? மேக்னெட்டிக் எனர்ஜி ஸ்டோரிங் எலமெண்ட்டாக யூஸ் பண்ணுறோம்.
இன்னொரு முக்கியமான விஷயம், இண்டக்டர் does not dissipate power. ரெசிஸ்டர் மட்டும்தான் பவரை டிசிபேட் பண்ணும், வேற இண்டக்டன்ஸோ கெப்பாசிட்டன்ஸோ பண்ணாது. இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், நோட் பண்ணிக்கோங்க. சார்ஜிங்க்கு எப்படி இருக்கும், டிஸ்சார்ஜிங்க்கு எப்படி இருக்கும்னு பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்கு வந்துட்டு இன்னொரு சிம்பிளிஃபைட் ஃபார்மில் எழுதணும் அப்படின்னா, இண்டக்டன்ஸை பொறுத்த வரைக்கும் சார்ஜிங்க்கு தனியாக, டிஸ்சார்ஜிங் தனியாக நோட் பண்ணிக்கலாம். சார்ஜிங்கில் கரண்ட் ஃபஸ்ட் எழுதுவோமா இண்டக்டன்ஸ்க்கு, ஐஎல் ஆஃப் டீங்கிறது எப்படி இருக்கும்னா, சார்ஜ் ஆகும்போது இன்க்ரீஸிங்காக I0 into 1 minus e power minus t by tauங்கிறது சார்ஜிங்கில். அப்போது டிஸ்சார்ஜிங்கில் கரண்ட்டோட வேல்யூ எப்படி எழுதிக்கலாம், IL of t equal to, இப்போ டிசிபேட் பவர் அப்படின்னாப்பா ஹீட்டை இப்போது நார்மலாக ரெசிஸ்டன்ஸ் என்ன பண்ணும், நம்ம ஒரு சர்க்கியூட்டில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஹீட் வந்துட்டு வெளியே வருமா, அதுதான் வந்துட்டு பவர் டிசிபேஷன். அந்த வேல்யூ அந்த வேறஸ் கெப்பாசிட்டன்ஸையும் இண்டக்டன்ஸையும் பொறுத்த வரைக்கும் அது எனர்ஜியை வந்துட்டு சேவ் மட்டும் தான் பண்ணும், வெளியே விடாது. ஒரு எவ்வளோ நேரம்னாலும் அது என்ன பண்ணிக்கும்னா அதுக்கு வேணுங்கிற எனர்ஜியை அது சேவ் பண்ணிக்கும். பட் வேறஸ் அதுக்கு மேலே வந்துட்டு அந்த எனர்ஜியை வந்துட்டு வெளியே வந்துட்டு அது அலோ பண்ணாது. சார்ஜிங் வழியாகவும் டிஸ்சார்ஜ் வழியாகவும் தான் அலோ பண்ணுமே தவிர ஹீட்டிங் ப்ராசஸ் வழியாக அது அலோ பண்ணாது. வேறஸ் ரெசிஸ்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு சர்டன் டைமுக்கு மேலே அது என்னவாக ஆரம்பிச்சிடும், அது வந்துட்டு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிகிட்டே இருக்கும். கரண்ட் ஃப்ளோவை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது அதோட மெயின் பர்பஸாக இருந்தாலுமே டைம் ஆக உங்கள் ரெசிஸ்டர் வந்துட்டு ஹீட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ அது பவரை வந்துட்டு அது என்ன பண்ணுதுன்னா வெளியே விடுது, அதுதான் டிசிபேஷன்னு சொல்லுவோம். நார்மலாக எப்போ உங்கள் ரெசிஸ்டர் வந்துட்டு ஹீட் ஆகும், உங்களுக்கு தேவைக்கு அதிகமான வோல்டேஜ் கரண்ட் வரும்போது அப்போ வந்து அந்த பவர் டிசிபேஷன் வந்துட்டு நடக்க ஆரம்பிச்சிடும். ஒன்னோட மேக்ஸிமம் லிமிட்டை தாண்டும் போது அது என்னவாக ஆரம்பிச்சிடும்னா பவர் வந்துட்டு டிசிபேட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா இண்டக்டன்ஸ் சார்ஜிங்னா இன்க்ரீசிங் கர்வ் ஞாபகம் வச்சுக்கோங்க, இட் வில் பி யோர் ஈக்குவேஷன். டிஸ்சார்ஜிங்க்கு எப்படி இருக்கும் ஈக்குவேஷன், வெறும் I0 e power minus t by tau. இது கரண்ட்டுக்கான ஈக்குவேஷன் எப்படி இருக்குன்னா, இப்போது நீங்கள் அந்த கர்வ் கெப்பாசிட்டன்ஸ் கர்வ் கொஞ்சம் நேரம் உட்காந்து ரியலைஸ் பண்ணிங்க அப்படின்னாவே அந்த சம்ஸ் 4 சம்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு இதெல்லாம் ரியலைஸ் ஆகிடும்ப்பா. வோல்டேஜ் பொறுத்த வரைக்கும் அங்கே பார்த்தீங்கன்னா அப்படி இஃப் யூ வாண்ட் நான் இங்கே போய் காட்டுறேங்க. இங்கே பாருங்களேன், என்னுடைய விசிக்கும் ஐஎல்க்கும் அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கா. விசி இங்கே இன்க்ரீஸாக இருக்குது, கரண்ட் என்னவாக இருக்குது, டிக்ரீஸிங்காக இருக்கா. எஸ்ப்பா, இதில் வந்துட்டு இண்டக்டரையும் கெப்பாசிட்டன்ஸையும் பொறுத்த வரைக்கும் வேஸ்டேஜுங்கிறது இருக்காது. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கா. ஸோ இப்போ இங்கே லாஜிக்கலையும் அப்படி தான் வரும். அப்போ விஎல் ஆஃப் டி நம்ம எழுதும் போது எப்படி எழுதிக்கலாம், V0 e power minus t by tau. வேற அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது இங்கே டிகேயிங்காக இருக்கா, அப்போ இங்கே வியோட வேல்யூ எப்படி இருக்கும், இன்க்ரீஸிங்காக இருக்கும். VL of t will be minus V0 e power minus t by tau. அப்போ இன் ஜென்ரல் நமக்கு தெரிய வேண்டிய ஒரு முக்கியமான ஈக்குவேஷன்னா இதுதான், IL of tங்கிறது at time infinite plus IL of 0லேருந்து infinite வரைக்கும் into e power minus t by tau for t greater than 0. இவ்வளோதான் இப்போ பேசிக்காக மேக்ஸிமமாகவும் நமக்கு சார்ஜிங் டிஸ்சார்ஜிங் ரீடியண்டாக ஸ்டெடி ஸ்டேட் ரீடியண்ட்டாக நமக்கு படிக்க வேண்டியது இவ்வளோ தான்.
இதில் நம்ம கிளியராக இருந்துட்டோம், கெப்பாசிட்டன்ஸ் எப்படி ஆக்ட் ஆகும், இண்டக்டன்ஸ் எப்படி ஆக்ட் ஆகும் அப்படிங்கிற நம்ம கிளியராக இருந்துட்டாவே போதும். ப்ராப்ளம்ஸ் அப்போது மேக்ஸிமம் நம்ம கொடுத்துருக்கிறதுல வந்து ஆப்ஷன்ஸ் பிக் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். சம்டைம்ஸ் நம்ம ஃபுல்லாகவே நம்ம சால்வ் பண்ணாமே நம்மளால் ஆன்சர்ஸும் பிக் பண்ண முடியும். நம்ம நினைக்கிற அளவுக்கு டிரான்சியன்ட் ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. பிஃபோர் கோயிங் டு நான் ஏன் இன்றைக்கி வந்துட்டு டிரான்சியன்ட் ப்ராப்ளம்ஸ் நிறைய எடுத்துகிட்டு வரல அப்படின்னா, சிலருக்கு வந்துட்டு அந்த பேசிக்ஸ்லேயே வந்துட்டு நிறைய டவுட்ஸ் இருக்குது. இண்டக்டன்ஸ் எப்படி பார்க்கறது, கெப்பாசிட்டன்ஸ் எப்படி பார்க்கணும், அந்த கர்வ் எப்படி வரும், அந்த கர்வுக்கு எத்தனை விஷயத்தை நம்ம என்னன்னே தெரியாமல் பிளாங்காக மெமரைஸ் பண்ண முடியும். ஸோ பிஃபோர் தட் உங்களுக்கு லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் அவேர்னஸ் இருந்துச்சு அப்படின்னா லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஒன்ஸ் கோ த்ரூ பண்ணிவிடுங்க. ஏன்னா நம்ம மேக்ஸிமம் இந்த டிரான்சியன்ட் வரும்போது ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா லாப்லாஸ் வச்சு சால்வ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இன்கேஸ் நான் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் லாப்லாஸ்க்கான இது எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். நாளைக்கு அந்த ஒரு போர்ஷன் மட்டும் வேறு சப்ஜெக்ட் கீழே இருந்தாலும் லாப்லாஸ் பார்த்துட்டு நீங்கள் இதை பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் சிம்பிளிஃபைடாக தெரியும் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது. லாப்லாஸ் பேசிக்ஸ் கொஞ்சம் தெரிஞ்சிட்டா ப்ராப்ளம்ஸ் அப்ரோச் பண்ணும்போது நமக்கு டைம் நிறைய வேஸ்ட் ஆகாமல் இருக்கும்பா. இப்போ இண்டக்டன்ஸ்க்கு இதெல்லாம் இருக்குது. அப்போ கெப்பாசிட்டன்ஸ்க்கு எப்படி இருக்கும்னு அப்படியே எழுதிக்கலாமா? பேரலலாக இண்டக்டர் மாதிரியே. கெப்பாசிட்டருக்கு எப்படி இருக்கும்? கெப்பாசிட்டரை பொறுத்த வரைக்கும் டவ்வை எப்படி எழுதிக்கலாம்? ஆர்சின்னு எழுதிக்கலாமா? இதுலேயுமே ரெண்டு இருக்குமா? சார்ஜிங் அண்ட் டிஸ்சார்ஜிங். கெப்பாசிட்டன்ஸ் சார்ஜிங்னா நம்ம கெப்பாசிட்டன்ஸ்க்கு யூஸ்வலாக என்ன ஈக்குவேஷன் எழுதுவோம்? கரண்ட் ஈக்குவேஷன் எழுதுவோமா? சார்ஜ் ஆகுது அப்படின்னா இருக்க அதிகமாகிட்டே போகுமா? ஸோ விசி ஆஃப் டி வில் பி V0 into 1 minus e power minus t by tau. இது வந்துட்டு சார்ஜிங் ஈக்குவேஷன். டிஸ்சார்ஜிங் ஈக்குவேஷன் என்னவா இருக்கும்? V0 of t equal to இங்கேயுமே Vc of t தான் எடுத்துக்குவோம். V0 e power minus t by tau. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது சார்ஜிங்கில் கெப்பாசிட்டன்ஸ்னா இண்டக்டன்ஸ் எப்படி எழுதுவோம்? அப்படியே ரிவர்ஸ் வந்துருமா? இங்கே இன்க்ரீஸிங்னா இங்கே டிக்ரீஸிங்காக இருக்குமா? I0 e power minus t by tau. இங்கே அதே மாதிரி டிக்ரீஸிங்காக இருக்குன்னா whereas if it comes to inductance it will become just a minute ma. இங்க discharging equation என்ன வேடும்? I0 e power minus t by tau. whereas இங்க minus of வந்துரும். அப்ப in general overall equation எழுதும்போது எப்படி எழுதிக்கலாம்? charging equation நமக்கு எப்படி இருக்கும்? Q equal to Q of t suppose கேட்டாலும் கேட்டுருவாங்க. which can also be written as Q0 into 1 minus e power. நம்ம V எப்படி இருக்கோ அப்படிதான் Q ஓட வேல்யூவும் இருக்கும். whereas இங்கே எழுதும்போது சார்ஜிங்கான ஈக்குவேஷன் will become Q0 e power minus t by tau. ஜெனரல் கெப்பாசிட்டன்ஸ் ஈக்குவேஷன் எப்படி எழுதிக்கலாம்? Vc of t equal to Vc of infinite plus Vc of 0 plus minus Vc of infinity into e power minus t by tau for t greater than 0. Suppose எனக்கு I வேணும்னா என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம்? Ic of t equal to C dV of dt. Suppose நமக்கு இந்த ஈக்குவேஷன் கொடுத்திருந்தாங்கன்னா V of t வேணும்னா 1 by C integral of 0 to t Ic of t dt plus V of 0. So இதெல்லாம் தான் பா basic for
transient analysis based on RC and RL. ஸோ நீங்கள் நான் இந்த பிடிஎஃப் உடனே நான் ஷேர் பண்ணுறேன், முடிஞ்ச அளவுக்கு பார்த்துருங்க. பார்த்துட்டு உங்களுக்கு வேணுங்கிற ப்ராப்ளம்ஸை ஒர்க் அவுட் பண்ணி வச்சுக்கோங்க. இண்டக்டன்ஸ்க்கு நான் பிடிஎஃபாக மார்னிங் ஷேர் பண்ணிடுறேன், அது ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணி பாருங்கள். அதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா சொல்லுங்கள். நான் மேக்ஸிமம் நாளைக்கு ஈவினிங்குள்ளே நான் உங்களுக்கு அதுக்கு என்னால் என்ன பண்ண முடியுமோ ஜஸ்டிஃபை பண்ணி தரேன். நெக்ஸ்ட்டு இன்னொரு செட் ஆஃப் லைவ் கிளாஸில் ஆர்எல்சி சர்க்யூட் வச்சு வரது எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு நம்ம நெக்ஸ்ட் டாபிக் போய்க்கலாம். ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா எனக்கு மீன்வேல் சொல்லுங்கள், நான் அதுக்கு தகுந்த மாதிரி நாளைக்கு கிளாஸ்க்குள்ளே அதை நான் இம்ப்ரூவைஸ் பண்ணி தர பார்க்குறேன். நீங்கள் அப்படியே சேர்த்து வச்சுட்டு போகாதீங்க. இப்போ ஒரு சப்ஜெக்ட் எடுத்திருக்கீங்க, நல்லா நீட்டாக நமக்கு டைம் வந்துட்டு ரிலாக்ஸ்டாக படித்தா கூட படிச்சிடலாம். மேக்ஸிமம் கொடுத்துருக்க ப்ராப்ளம்ஸை ஒர்க் அவுட் பண்ண பாருங்கள். சப்போஸ் தெரியலன்னா ஆன்சர் கீழே இருக்கிறது உங்களால் கிராஸ் பண்ண முடியல, அதில் தப்பாக இருக்குது அப்படின்னா எனக்கு உடனே இன்டிமேட் பண்ணுங்கப்பா. நான் முடிஞ்ச அளவுக்கு அது எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ரெக்டிஃபை பண்ணித்தரேன். இஃப் யூ ஹாவ் எனி டவுட் நான் முடிஞ்சால் இப்போயே கிளாரிஃபை பண்ணவும் பார்க்குறேன். மீன்வைல் இது அப்புறம் பார்த்துக்கலாம்னு எதுவுமே இமிட்டேட் பண்ணாதீங்க. ஏன்னா இப்போ ஒன்ஸ் நம்ம படிச்சுட்டு முடிச்சிட்டோன்னா அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் செட்டாக பார்க்கும்போது எனக்கு எதாவது மறந்துருச்சுன்னா ஜஸ்ட் ஃபார்முலா பார்க்கறதுக்காக தான் நான் நோட் எடுக்கணுமே தவிர திரும்ப கான்செப்ட் படிக்கிறதுக்காக நம்ம நோட் எடுக்கக்கூடாது. ஸோ டேக் யுவர் ஓன் டைம், பொறுமையாக கூட படிச்சுக்கோங்க. பட் கிளியராக இருந்துக்கோங்க, சார்ஜிங் எப்படி இருக்கும், டிஸ்சார்ஜிங் எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தகுந்த மாதிரி ஸ்ப்ளிட் அப் பண்ணி படிச்சுக்கோங்க. பிகாஸ் இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் 2 பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது. ஒன்று, டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் ரொம்ப இன்டெப்த் போய் கேட்க மாட்டாங்கங்கிறது நம்மளோட நார்மல் மென்டாலிட்டி. சிம்பிளிஃபைட் கொஷின்ஸ் தான் கேட்பாங்க அப்படிங்கிறது. பட் சின்ஸ் தெர் இஸ் அ லாங் டைம், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போன எக்ஸாம்ஸ் எழுதுனவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், டெக்னிக்கல் முடிச்சுட்டு 1 வீக் கேப் இருந்துச்சு ஃபார் யோர் ஜென்ரல் ஸ்டடீஸ். அதனால ஜென்ரல் ஸ்டடீஸோட கொஷின் பேப்பரோட பேட்டர்னும் மாற்றிட்டான். எப்பயும் கேட்குற மாதிரி இல்லை. டெக்னிக்கல் ஈஸியாக ஃபீல் பண்ணவங்க கூட ஜென்ரல் ஸ்டடீஸ் ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாலுமே அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஓகே அப்போ இதில் வந்துட்டு அவங்கள வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு ஏன்னா டைம் இருக்குது, ஸோ அந்த பெர்ஃபார்மன்ஸ் லெவல் அந்த ஸ்டாண்டர்டில் மெயின்டைன் பண்ணுங்கிறதுக்காக அவங்க கொஷின் பேப்பரோட தான் மாற்றிட்டான். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு லாங் கேப். யூஸ்வலாக எப்போ வேணாலும் நோட்டிஃபிகேஷன் வரும். ஆனுவல் பிளானர் பிரகாரம் வந்து ரொம்ப டைம் ஆகிடுச்சு நமக்கு. இப்போ ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ தான் வந்துட்டு அந்த டைம் பீயிங் கரெக்டாக நடந்துகிட்ருக்கு. இப்போ 6 months கேப் இருக்குது. அவன் நோட்டிஃபிகேஷன் விடுறதுக்கு முன்னாடியே நம்ம ஓரளவுக்கு ப்ரிப்பேர் பண்ண டைம் இருக்குது. ஸோ அப்போ அவன் கொஷின் ஸ்டாண்டர்ட் நெக்ஸ்ட்டு இருக்க போர்டு யார் எடுக்கிறாங்கங்கிறத பொறுத்து மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ எப்படி இருந்தாலுமே அவன் வந்துட்டு கேட்கக்கூடிய கொஷின் ஏரியாஸ் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் புக் பேக் சைட்லேருந்து கேட்பாங்க. அந்த டெக்ஸ்ட் புக் பேக் சைடு எந்த டெக்ஸ்ட் புக்கை நம்மளால் இந்த புக்கு தான் ப்ரிஃபர் பண்ண முடியாதனால தான் வி ஆர் கோயிங் ஃபார் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ். கண்டிப்பாக ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸோட இம்பேக்ட் நிறையாவே இருக்கும் எந்த எக்ஸாம்ஸ் போகணுன்னாலும். எய்தர் ஃபார் கேட்டாக இருக்கலாம், இஸ்ரோவாக இருக்கலாம், இஎஸ்சியாக இருக்கலாம், இல்லை டிஎன்பிஎஸ்சியாக இருக்கலாம், டிஆர்பியாக இருக்கலாம். ஸோ நம்ம இப்போ மீட்ட கான்செப்ட் என்னன்னு பார்த்துட்டோன்னா அதுக்கப்புறம் நம்ம கொஷின்ஸாக சால்வ் பண்ணும்போது நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸாக பார்க்கும்போது நமக்கு அதில் டவுட்ஸ் வராது. ஓகேப்பா, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நாளைக்கு கிளாஸஸில் நெக்ஸ்ட் இதோடைய கண்டினியூவேஷன் ப்ராப்ளம்ஸாக நம்ம நிறையா பார்க்குற மாதிரி நாளைக்கு கிளாஸ் பார்த்துக்கலாம். தேங்க்யூ பீப்புள்.